ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து மாதா கோயில் போகிறதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த saree பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதாவது நான் உடுக்கவே இல்லை, ஒரு 3 டைம் உடுத்திருப்பேன். சரி இன்றைக்கி உடுக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்தேன். இது வந்து சாஃப்ட் சில்க் saree. எனக்கு வந்து இந்த சில்க் சாரிலே சாஃப்ட் சில்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் கண்ணாடி வளையல் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்னு வந்ததுலேருந்து அந்த கலர் காம்பினேஷன் நம்ம மேட்சிங்காக போடுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ரொம்பலாம் வந்து வளையல் வாங்கி வைக்கல. ஒரு 5, 6 செட்டு தான். நீங்கள் அந்த பாக்ஸில் பார்க்குறீங்கல்ல, அது மட்டும் தான் நான் வளையல் வாங்கி வச்சுருக்கேன். இருக்கிற கலரை வந்து அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஆனால் தேவைப்படுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து பிங்க் கலர் saree, ஆனால் நான் வந்து ரெட் கலர் வளையல போட்டிருக்கேன். அது க்ரீனோட சேர்த்து க்ரீன் கோல்டன் கலரோட சேர்த்து போடும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் தேவைப்படுது, வாங்கணும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அந்த வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வளையல் போடுறது லேடிஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கண்ணாடி வளையல் போடுறது யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் போனோடனே பொருட்காட்சி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பொருட்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம் விளாட்றது வச்சுருந்தாங்க. அதில் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் பொருள்லாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இதாக கிடைக்காது நம்மளுக்கு. மிஞ்சி போனால் நம்ம 50 ரூபா டிக்கெட் அப்படின்னா அதில் 10 ரூபாய்க்குள்ள பொருள் தான் கிடைக்கும். இருந்தாலும் அந்த கேம் வந்து நல்லாயிருக்கும். நானும் பாப்பாவும் விளாண்டோம். அவளுக்கு ஒரு கூட, எனக்கு ஒரு கூட கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து இந்த 3D கேம் விளாடணும் அப்படின்னா, இது வந்து நம்ம மற்ற இடங்களில் விளாட்ற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருந்துச்சு. சரி குழந்தைங்களுக்கு இது ஆசைப்படுவாங்களே அப்படின்னு அதை விளாட வச்சோம். காற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர காற்று. அது என்னன்னு தெரில. இந்த திருவிழா ஆரம்பித்த 2 நாளுமே, நாங்கள் கொடியேற்றத்துக்கு போனோம்ல, அன்னைக்குமே பயங்கர காற்று, இன்றைக்கும் பயங்கரமான காற்று. அவ்வளோ மண் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து பொருட்காட்சி போயிட்டு அப்பளம் சாப்பிடாம எப்படி, அதனால் ஒரு அப்பளமும் வாங்கி சாப்பிட்டுட்டு ராட்டினங்கள்லாம் போனோம். இந்த டைம் வீட்டில் இருந்தே பிளான் பண்ணி தான் போனோம். ரொம்பலாம் ராட்டினம் போகக்கூடாது. கொலம்பஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பயம் இல்லை, சேஃப்டியும் கூட. நிறைய வீடியோஸில் வந்து பயங்கரமாலாம் இப்போ பார்த்துட்ருக்கோம்ல, அதனால் எதுவுமே போகக்கூடாது, ஒரே ஒரு ராட்டினம் மட்டும் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு போனோம். கொஞ்சம் பாப்பாவை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் அவளும் ஓகே அப்படின்ட்டா. அப்புறம் அது மட்டும் தான் நாங்கள் போனோம். அதுவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த டைம் ஆட்டினாங்க, அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பீடாகவும் ஆட்டலை. இப்போ தான் திருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஹாரர் ஹவுஸு, ஸ்னோ வேல்டு எதுவுமே இன்னும் அவங்க செட் பண்ணலை. கொஞ்சம் லேட்டாக போனால் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.